ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின், தமிழ்நாடு அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அட்வொகேட் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா விஜய் நாராயண். ஸோ இதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்தில், அதாவது டிஎம்கேவுடைய ஆட்சி காலத்தில் 2021 மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் வந்து அட்வொகேட் ஜெனரலாக நியமிக்கப்பட்டிருந்தார். அப்புறம் 2024 மாற்றினாங்க. பிஎஸ் ராமன் வந்து இருந்திருந்தார். இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கான தமிழக அரசுடைய தலைமை வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணனை வந்து தமிழக அரசு நியமிச்சிருக்கிறாங்க. இவர் ஏற்கனவே 2017 21 வரைக்கும் அரசு தலைமை வழக்கறிஞராக பணியாற்றவர் தான். அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் அவரை தான் இப்போ வந்து தமிழக அரசு நியமிச்சிருக்காங்க. அடுத்ததாக 2026 பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக அரசு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய மாற்றங்கள் நியமனங்கள்லாம் செஞ்சாங்க. அதில் முக்கியமானது மட்டும் பார்த்துக்கலாம். சுகாதாரத்துறை செயலராக தாரிஸ் அகமதும், தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழக மேலாண்மை இயக்குனராக உதயச்சந்திரனும், கால்நடை மீன் வளத்துறை செயலராக அனுசார்ஜும், சமூக நலத்துறை செயலராக மரியம் பல்லவி பல்தேவும், உளவுத்துறை ஐஜியாக அஷ்ரா கார்க்கும், தலைமை அரசு வழக்கறிஞராக விஜய் நாராயண், வருவாய்த்துறை நிர்வாக ஆணையர் முன்னாள் தலைமை செயலாளர் முருகானந்தம், நிதித்துறை செயலாளராக சித்திக்கும், டாஸ்மாக் நிர்வாக இயக்குனராக நந்தகுமாரும், கூட்டுறவு பால் உற்பத்தி சங்க கண்காணிப்பு டிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதமும் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு சிலரும் வந்து இன்னும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானதுன்னு தான் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக இந்தியாவின் அடுத்த முப்படைகளின் தலைமை தளபதியாக சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா லெப்டினன்ட் ஜெனரல் என்எஸ் ராஜா சுப்ரமணி வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இப்போது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெனரல் அனில் சௌஹான் இருக்கார். ஸோ ராஜா சுப்ரமணி வந்து 3வது தலைமை தளபதி. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பிபின் ராவத் இருந்திருப்பார். 2வதாக ஜெனரல் அனில் சௌஹான், 3வதாக பார்த்திங்க அப்படின்னா லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்ரமணி. மே 30, 2026 வரைக்கும் ஜெனரல் அனில் சௌஹானுடைய பதவிக்காலம் இருக்குது. அதுக்கப்புறமா இவர் பொறுப்பேற்பார். இவர் இப்போ பார்த்தோம் அப்படின்னா தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைமைச் செயலகத்தில் இராணுவ ஆலோசகராக பணியாற்றிட்டு வரார். நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டில் மிலிட்ரி அட்வைசராக இருக்கார். 2024 to 25 பார்த்தோம் அப்படின்னா வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபாக இருந்தார். இராணுவ துணை தளபதியாக பணியாற்றியிருப்பார். இவர் தான் அடுத்த முப்படைகளின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கார். அடுத்ததாக இந்தியாவின் புதிய கடற்படை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? நேவி சீஃப் அப்படின்னு பார்த்தோன்னா கிருஷ்ணா சுவாமிநாதன். ஸோ இவர் வந்து மே 31, 2026 தான் இந்த பதவியை ஏற்க இருக்கார். இப்போது யார் அந்த இடத்துல இருக்காங்க இந்திய கடற்படை தளபதியாக இருக்கிறவர் அப்படின்னு பார்த்தோன்னா அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி. ஸோ அவருடைய பதவிக்காலம் முடிகிறத தொடர்ந்து தான் இவர் பதவியேற்க இருக்கார். இவர் இப்போ என்ன பொறுப்பில் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா மும்பையில் இருக்கக்கூடிய மேற்கு கடற்படை தளத்துடைய தலைமை அதிகாரியாக பணியாற்றிட்டு வராது. நிதி ஆயோக்கின் புதிய துணைத் தலைவராக பொறுப்பேற்று கொண்ட மூத்த பொருளாதார நிபுணர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அசோக் லஹிரி. ஸோ நிதி ஆயோக்குடைய வைஸ் சேர்மன் யார் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னா அசோக் குமார் லஹிரி. சுமன் பெரிக்கு பதிலாக இவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். இதுக்கு முன்னாடி வந்து வைஸ் சேர்மனாக சுமன் பெரி இருந்தார். அவருக்கு பதிலாக தான் அசோக் குமார் லஹிரி வந்து பொறுப்பேற்றிருக்காரு. 2022 27 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தலைமை பொருளாதார ஆலோசகராக பணியாற்றிருக்கார். சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக இருந்திருக்காரு. 15வது நிதி ஆணையத்துடைய முழு நேர உறுப்பினராகவும் இவர் இருந்திருக்காரு, பணியாற்றிருக்காரு. ஸோ அவரை தான் நிதி ஆயோக்குடைய வைஸ் சேர்மனாக நியமிச்சிருக்காங்க. நிதி ஆயோக்கோட அமைப்போட தலைவர் அப்படின்னு பார்த்தோன்னா பிரதமர் தான் இருப்பார். ஸோ வைஸ் சேர்மன் அசோக் குமார் லஹிரி. இதே போல் நிதி ஆயோக்குடைய ஃபுல் டைம் மெம்பர்ஸும் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ராஜீவ் கௌபா, ப்ரொஃபஸர் கேவி ராஜு, ப்ரொஃபஸர் கோபர்தன் தாஸ், டாக்டர் எம் ஸ்ரீனிவாஸ், அப்புறம் ப்ரொஃபஸர் அபாய் கரந்திகர். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபுல் டைம் மெம்பர்ஸாக நிதி ஆயோக் வந்து நியமிச்சிருந்தாங்க. அடுத்ததாக கேரளாவின் புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா விடி சதீசன். ஸோ சீனியர் காங்கிரஸ் லீடர் விடி சதீசன் தான் வந்து கேரளாவுடைய சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. நாளைக்கு சீஃப் மினிஸ்டராக பொறுப்பேற்க இருக்கார். ஸோ மாநிலத்துடைய 13வது முதலமைச்சர் அப்படின்னா விடி சதீசன். தமிழ்நாடு, கேரளா,
இந்த உட்பட 4 மாநிலங்களுக்கும் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கும் சட்டமன்ற தேர்தல் இப்போ 2026 தான் நடந்து முடிஞ்சது. ஸோ கேரளாவுடைய 13வது முதலமைச்சராக தான் விடி சதீசன் வந்து பொறுப்பேற்க இருக்காரு. எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோன்னா, காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி, யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், அந்த கட்சியை சேர்ந்தவங்க. 102 இடங்களில் அவங்க தான் வின் பண்ணாங்க. ஸோ அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க. விடி சதீசன் தான் கேரளாவுடைய 13வது முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கார். இதே போல் மற்ற மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோன்னா எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத போதிலும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த திரு ஜோசப் விஜய், தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் ஜெயிச்சு விஜய் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸோடைய விடி சதீசன். இதே போல் மேற்கு வங்கம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சுபேந்து அதிகாரி. ஸோ ஒரு 15 ஆண்டுகளாக திரிணாமுல் காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சியை பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் பாரதிய ஜனதா வந்திருக்கு. முதல் முறையாக பாரதிய ஜனதா சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வெஸ்ட் பெங்காலில் முதலமைச்சராக இருக்கார். அதே போல் அசாம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஹிமந்த பிஸ்வா சர்மா வந்து முதல்வராக பொறுப்பேற்றிருக்காரு. தொடர்ந்து 3வது முறையாக அவர் மறுபடியும் முதலமைச்சராக இருக்கார். புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி அப்படின்னு எடுத்துட்டோன்னா என் ரங்கசாமி. ஸோ என்ஆர் காங்கிரஸ் ப்ளஸ் பாஜக கூட்டணி தான் வந்து அங்கே ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. என் ரங்கசாமி வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. அடுத்ததாக பீகார் மாநிலத்தின் 24வது முதலமைச்சராக 15 ஏப்ரல் 2026 அன்று பதவியேற்று கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, சாம்ராஜ் சௌத்ரி. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பீகாரோடைய முதலமைச்சராக நிதிஷ்குமார் வந்து இருந்திருப்பார். ஸோ அவர் சமீபத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதலமைச்சர் பொறுப்பை ராஜினாமா பண்ணதுனால பீகாரோடைய முதலமைச்சராக சாம்ராஜ் சௌத்ரி வந்து பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ இவர் தான் பீகாரோடைய முதல் பாஜக முதலமைச்சர் அப்படின்னா சாம்ராஜ் சௌத்ரி. இவர் ஏற்கனவே பாஜக சட்டமன்ற கட்சி தலைவராகவும் துணை முதலமைச்சராகவும் இருந்தார். ஸோ அவர் தான் வந்து இப்போ முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, பீகாரோடைய 24வது முதலமைச்சராக. அடுத்ததாக இந்திய போட்டி ஆணையத்தின் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தற்காலிக தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகேஷ் பானோட். ஏப்ரல் 17, 2026 தான் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. ஆக்டிங் டைரக்டர் ஜெனரல். ஸோ தற்காலிக தலைமை இயக்குநராக யார், ராகேஷ் பானோட் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. அடுத்ததாக சிபிஐ இயக்குநராக பதவி வகிக்கும் யாருடைய பணித்திறன் காலம் அண்மையில் மேலும் 1 ஆண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா, பிரவீன் சூட். ஸோ சிபிஐயோடைய டைரக்டராக 2023 மே 25 பிரவீன் சூட் வந்து பதவியேற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மே 24, 2026 அவருடைய பதவிக்காலம் வந்து முடிய இருந்தது. அதை வந்து மேலும் 1 ஆண்டுக்கு வந்து நீட்டிச்சிருக்கிறாங்க. 2027 மே வரைக்கும் இவர் தான் சிபிஐயோட டைரக்டராக இருக்க போகிறார். ஸோ 2வது முறையாக அவருடைய பதவி வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு. இவர் 1986 ஐபிஎஸ் பேட்ச் ஆஃபீஸர். கர்நாடகா மாநிலத்துடைய காவல்துறை தலைமை இயக்குனராக டிஜிபியாக வந்து பணியாற்றி இருந்திருப்பார். அதே போல் பெங்களூர், மைசூர் காவல் ஆணையராக வந்து பதவியில் இருந்திருக்கார். அடுத்ததாக செப்டம்பர் 1, 2026 முதல் ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக பொறுப்பேற்க உள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜான் டர்னர்ஸ். ஸோ இப்போது ஆப்பிள் நிறுவனத்தோடைய சிஇஓவாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டிம் குக் இருக்கார். செப்டம்பர் 1, 2026 ஆப்பிள் நிறுவனத்தோடைய சிஇஓவாக ஜான் டர்னர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆப்பிள் நிறுவனம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் என்சிபிசியோடைய சேர்பர்சன் அப்படின்னு பார்த்தோன்னா, சாத்வி நிரஞ்சன் ஜோதி. மார்ச் 18, 2026 சாத்வி நிரஞ்சன் ஜோதி வந்து என்சிபிசியோடைய சேர்பர்சனாக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. ஆர்டிக்கிள் 338B இந்த சட்டப்பிரிவின்படி தான் என்சிபிசி வந்து அமைக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கான ஒரு கேள்வி, எந்த அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக என்சிபிசிக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்கப்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எந்த ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் வந்து எந்த திருத்த சட்டம், எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக கொடுத்தாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக ஓமனுக்கான இந்தியாவின் புதிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, பிரசாந்த் பிசை. ஸோ அம்பாசிடர் டு ஓமன். இவர் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்,
ஸோ கரண்ட்டாக என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் அடிஷ்னல் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் அடிஷ்னல் செக்ரட்டரியாக இருக்கார். அவர் தான் ஓமனுக்கான இந்தியாவுடைய புதிய தூதராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்ததாக வங்காளதேசத்துக்கான இந்தியாவின் புதிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, தினேஷ் திரிவேதி. ஸோ ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் தினேஷ் திரிவேதி தான் வந்து இந்தியாவுக்கான அடுத்த ஹை கமிஷனராக பங்களாதேஷுக்கு வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். இதுக்கு முன்னாடி பங்களாதேஷுக்கான இந்திய தூதராக இருந்தவர் வந்து பிரணய் வர்மா. ஸோ அவர் சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெல்ஜியம் அப்புறம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான தூதராக வந்து நியமிக்கப்பட்டார். ஸோ இதை தொடர்ந்து தான் வங்காளதேசத்துக்கான புதிய தூதராக தினேஷ் திரிவேதி வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. அடுத்ததாக சீனாவிற்கான இந்தியாவின் புதிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, விக்ரம் குமார் துரைசுவாமி. 1992 பேட்ச் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர். ஸோ அவர் தான் வந்து சீனாவுக்கான தூதராக மத்திய அரசு வந்து நியமிச்சிருக்காங்க மார்ச் 19, 2026. அடுத்ததாக இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 திட்டத்தின் பிராண்ட் தூதராக பிராண்ட் அம்பாசிடராக அண்மையில் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, பத்மஸ்ரீ சுதர்சன் பட்நாயக். ஸோ உங்களுக்கு தெரியும், சாண்ட் ஆர்டிஸ்ட்டு தான் இவர், மணல் கலைஞர். ஸோ இவரை தான் சென்சஸ் 2027க்கான பிராண்ட் அம்பாசிடராக மத்திய அரசு வந்து நியமிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் செயில் நிறுவனத்தின் தலைமை கண்காணிப்பு அதிகாரியாக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸராக பொறுப்பேற்று கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, திலீப் குமார். அடுத்ததாக கெயில் நிறுவனத்தின் புதிய தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநராக அண்மையில் பொறுப்பேற்றுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, தீபக் குப்தா. ஸோ இவருக்கு முன்னாடிய கெயிலோடைய சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக சந்தீப் குமார் குப்தா இருந்திருப்பார். ஸோ அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சது தொடர்ந்து தான் மார்ச் 1, 2026 தீபக் குப்தா வந்து தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனராக பொறுப்பேற்றிருக்காரு. இவருடைய பதவிக்காலம் February 28, 2029 வரைக்கும் இருக்கும். ஸோ கெயில் நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா மகாரத்னா ஸ்டேட்டஸில் வரும். அடுத்ததாக CV ஆனந்த போஸ் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து மேற்கு வங்காளத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, RN ரவி. மார்ச் 2026 ஆளுநர்கள் மாற்றத்தின்படி தமிழ்நாட்டின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். ஸோ மார்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கான ஆளுநர்கள் வந்து மாற்றப்பட்டாங்க. ஒரு சிலர் கூடுதல் பொறுப்பு வந்து வழங்கப்பட்டிருந்தது. ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டுடைய ஆளுநராக இதுக்கு முன்னாடி RN ரவி இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து மேற்கு வங்க மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து கேரளாவுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அர்லேக்கர் தமிழக ஆளுநருக்கான கூடுதல் பொறுப்பு வந்து வழங்கப்பட்டிருந்தது. ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இதுக்கு முன்னாடி வந்து கேரளாவுடைய ஆளுநராக இருக்கிறதுக்கு முன்னாடி பீகார் மாநிலத்துடைய ஆளுநராக இருந்திருக்காரு. அதே போல் ஹிமாச்சல பிரதேச ஆளுநராகவும் 2021 23 வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ அவர் தான் இப்போது தமிழகத்துக்கான ஆளுநர் பொறுப்பு, அதாவது கூடுதல் பொறுப்பு வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதே போல் ஹிமாச்சல பிரதேச ஆளுநராக இருந்த சிவபிரதாப் சுக்லா தெலுங்கானா ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கார். தெலுங்கானா ஆளுநர் ஷிஷ்ணு தேவ் வர்மா வந்து மகாராஷ்டிரா ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. நாகாலாந்தோடைய புதிய ஆளுநராக நந்த் கிஷோர் யாதவ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இதே போல் பீகாரோடைய ஆளுநராக லெப்டினன்ட் ஜெனரல் சையது அடா ஹஸ்னைன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. லடாக்கோடைய துணைநிலை ஆளுநராக இருந்த கவீந்தர் குப்தா ஹிமாச்சல பிரதேச ஆளுநராகவும், தில்லி துணைநிலை ஆளுநராக இருந்த வினய்குமார் சக்சேனா லடாக் துணைநிலை ஆளுநராகவும் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. டெல்லியோடைய புதிய துணைநிலை ஆளுநராக தரண்ஜித் சிங் சந்து வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்ததாக இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் புதிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, அனந்த் ஸ்வரூப். ஸோ அவர் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி FICCI. ஸோ அதோடைய செக்ரட்டரி ஜெனரலாக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அனந்த் ஸ்வரூப். இந்திய இராணுவத்தின் புதிய துணை தளபதியாக April 1, 2026 அன்று பொறுப்பேற்றுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேத். வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் யாருன்னு பார்த்தோன்னா, லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேத். மணிப்பூர் மாநிலத்தின் 13வது முதலமைச்சராக பதவியேற்றுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இம்னம் கெம்சந்த் சிங்.
ஸோ அதாவது இப்போது 356 நாட்கள் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா February 4, 2026 மணிப்பூர் மாநிலத்தோடைய 13வது முதலமைச்சராக யம்னம் கெம்சன் சிங் வந்து பதவியேற்றிருக்கார். அடுத்ததாக தேசிய புலனாய்வு முகமையின் புதிய தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராகேஷ் அகர்வால். ஸோ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஸோ 14 ஜனவரி 2026 தான் இவர் பொறுப்பேற்றுக்கிட்டார். 1994 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஸோ தேசிய புலனாய்வு முகமையுடைய புதிய தலைமை இயக்குனர் அப்படின்னா ராகேஷ் அகர்வால். அடுத்ததாக மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் புதிய ஆணையராக விஜிலன்ஸ் கமிஷனராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரவீன் வசிஷ்டா. இவர் 1991 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர், பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். ஸோ அவர் தான் விஜிலன்ஸ் கமிஷனராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இவர் வந்து ஆணையர் தான். சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீவஸ்டவா இருக்கார். விஜிலன்ஸ் கமிஷனர்ஸ் வந்து 2 பேர் இருப்பாங்க. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா ராஜீவ் அப்படின்றவர் விஜிலன்ஸ் கமிஷனராக இருக்கார். பிரவீன் வசிஷ்டா வந்து இப்போ நியமிக்கப்பட்டிருக்காரு விஜிலன்ஸ் கமிஷனராக. அடுத்ததாக மத்திய தகவல் ஆணையத்தின் புதிய தலைமை தகவல் ஆணையராக பதவியேற்றுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜ்குமார் கோயல். இது வந்து சிஐசி சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். ஸோ எல்லாமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. முன்னே பார்த்தது வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அதுக்கு முன்னாடி நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அப்புறம் இப்போ பார்க்குறது வந்து சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சிஐசி. ஸோ இந்த ஆணையத்துக்கு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. ஒரு தலைமை தகவல் ஆணையர், அதிகபட்சமாக 10 தகவல் ஆணையர்கள் வந்து இருப்பாங்க அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ தான் ராஜ்குமார் கோயல் வந்து சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அந்த 11 உறுப்பினர்கள் இப்போ தான் முழுமை அடைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து 10, 8 அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ அந்த 11 உறுப்பினர்கள் அப்படிங்கிறது முதல் முறையாக சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ டிசம்பர் 15, 2025 ராஜ்குமார் கோயல் தான் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக பதவி ஏற்றுக்கிட்டார். 1990 பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவர். அடுத்ததாக தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் புதிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள உச்சநீதிமன்ற நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தோன்னா விக்ரம்நாத். ஸோ அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்துடைய செயல் தலைவராக நால்சாவோடைய எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் விக்ரம்நாத், நீதிபதி விக்ரம்நாத். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.